Hi my dear little doctors, welcome to our channel Biology Neat View. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கான வீடியோ இல்லை, இது வந்து பேரண்ட்ஸ்க்கான வீடியோ. சரியா? டியர் பேரண்ட்ஸ், ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைங்க வந்து என்னது ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு, அவங்க டென்ஷனை முடிச்சுட்டு, ஸ்ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டு ரிலாக்ஸாக நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரியா? இப்போ பாருங்க, குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி இருக்காடா, எப்படி எழுதுன, நல்லா எழுதுனியா, இது மட்டும் தான் நீங்க கேட்கணும். ஓகேயா? அது பாசிட்டிவ் ரிசல்ட்டாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் ரிசல்ட்டாகவும் இருக்கலாம். எந்த குழந்தை சப்போஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருந்தனா ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் மேபி எனக்கு இதுல எல்லாம் மிஸ்டேக் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்க ஃபேஸ் வந்து மாறாம பாத்துக்கோங்க. ஏன்னா உங்க ஃபேஸ் மாறிடுச்சுன்னா குழந்தையோட மென்டாலிட்டியும் என்ன செய்யும், மாறிடும். ஸோ நம்ம தான் எனது ரெஸ்பான்சிபிள், குழந்தைங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஓகேயா? தயவு செய்து, ஏன்னா இப்பதான் அவங்க வெளியே வந்திருக்காங்க, ஆன்சர் கீ பாக்குறியாடா, ஏன்னா நிறைய சேனல்ல ஆன்சர் கீ உடனே போடுவாங்க. ஸோ அவங்கள வாலண்டியரா நான் ஒன்ஸ் ஆன்சர் கீ பாக்குறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் என்ன பண்ணுங்க, ஆன்சர் கீ பார்க்க அலோவ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்களா டே இதை பாக்குறியா, அந்த ஆன்சர் கீ பாக்குறியா, அந்த சேனலை போட்டுட்டாங்க, இந்த சேனல் எதுவுமே சொல்லாதீங்க. குழந்தைய நல்ல சந்தோஷமா ஜாலியா என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் தென் அதுக்கு அடுத்தது இப்ப ஆன்சர் கே பத்தி நீங்க பேசவே கூடாது. ஓகேயா? அது குழந்தை வேணும்னா பார்க்கட்டும், இல்லைன்னா என்ன செய்யட்டும், விடட்டும். ஓகேயா? தென் டென்ஷன் ப்ரெஷர் நீங்க கொடுக்க கூடாது. ஓகேயா? தென் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆன் ஹேண்ட். இந்த கண்டிஷன்ல குழந்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஓகேயா? அவங்க கையை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எந்த கை போகணும், உங்களோட கை போகணும். சரியா? கையோட கையை பிடிச்சு அரவணைச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு உனக்கான ரிசல்ட் வரப்போகுதுடா. ஸோ வந்து அதை பற்றி எந்த ஒரு இதுவும் நான் வந்து உன்ட்டு கேட்க போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும். இல்லாட்டாலும் நம்ம பிரச்சனை இல்லை, எவ்வளவு என்னது இன்னும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு கையோட கையை என்ன பண்ணுங்க, சேர்த்து வச்சு கூட்டிட்டு போங்க. சரியா? தென் அடுத்தது என்னன்னா ப்ரொடெக்ஷன். எப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வந்து தன்னோட குழந்தைய எதுவுமே கேட்காம ரொம்ப கேஷுவலாக கூட்டிட்டு போய் அவனோட கையோட கை தோளோட தோல் சேர்த்து போகும்போது அவங்களுக்கு என்னது ஆக்சுவலா ப்ரொடெக்ஷன் ஒரு வேர்ல்டுக்குள்ள அவங்க என்ன செய்திருவாங்க, வந்துடுவாங்க. ஓகே? தென் நாலாவது பாத்தீங்கன்னா அவங்கள ரியலைஸ் பண்ணுவாங்க, நீ தான் என்னோட வேர்ல்டு. ஓகேயா? ஸோ வந்து நீட் முடிச்ச பிறகு மேபி பாசிட்டிவா இருக்கலாம், ரிசல்ட் வந்து என்னது கொஞ்சம் மார்க் கம்மியாகவும் செய்யலாம். ஓகே? குழந்தைங்க எதுனாலுமே என்ன பண்ணுவாங்க, திங்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது டீனேஜ், அவங்களோட திங்கிங் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்காத ஒரு பீரியட் தான் இந்த பீரியட். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிய வைங்க, நீ தான் என்னோட வேர்ல்டு அப்படின்னு என்ன செய்திருங்க, புரிய வச்சிடுங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ரிமைனிங் உள்ளது அடுத்தது பார்க்கலாம். இன்னும் சான்ஸ் இருக்கு, இந்த வேர்ல்ட்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு இப்ப தேவையானது உங்களோட ப்ரொடெக்ஷனும் உங்களோட இந்த சிரிச்ச முகமும் தான் வேணும். ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ், டூ இட் ஃபார் மீ. ஓகே? தேங்க்யூ ஸோ மச்.